தமிழ்நாடு ஆளுநரின் செயல் சட்டவிரோதம். 10 மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றமே ஒப்புதல் வழங்கி அதிரடி காட்டியுள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மீண்டும் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்காமல் ஆளுநர் நிலுவையில் வைத்திருந்தது சட்டவிரோதம் என்று தீர்ப்பளித்துள்ள உச்சநீதிமன்றம் அவ்வாறான 10 மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்கியுள்ளது. தமிழ்நாட்டில் திமுக அரசு பொறுப்பேற்றது முதலே ஆளுநருக்கும் மாநில அரசுக்கும் மோதல் போக்கு நீடிக்கிறது. குறிப்பாக RN ரவி ஆளுநரான பிறகு அந்த மோதல் இன்னும் தீவிரமானது. சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட பல மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் ஆளுநர் கிடப்பில் போட்டு வருவதாக ஆளும் திமுக தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறது. அந்த வகையில் ஆளுநர் நிலுவையில் வைத்துள்ள துணைவேந்தர் நியமனம் தொடர்பான மசோதாக்கள் விவகாரத்தில் ஆளுநருக்கு உத்தரவிடக் கோரி தமிழக அரசு தாக்கல் செய்த ரிட் மனு மீது உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் JP பர்டிவாலா, R மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்று தீர்ப்பளித்துள்ளது. 10 மசோதாக்களையும் நிலுவையில் வைத்திருப்பது சட்டப்பிரிவு 200க்கு எதிரானது மற்றும் பிழையானது. நீண்ட காலமாக மசோதாக்கள் நிலுவையில் உள்ளன. பஞ்சாப் வழக்கின் தீர்ப்புக்கு பிறகும் இவ்வாறு நடந்து கொண்டிருப்பது சரியல்ல. ஆகவே உச்சநீதிமன்றத்திற்கு உள்ள சிறப்பு அதிகாரங்களை பயன்படுத்தி அந்த 10 மசோதாக்களும் அங்கீகரிக்கப்பட்டதாக கருதப்படுகிறது என்று அறிவிப்பதை தவிர எங்களுக்கு வேறு வழியில்லை என்று நீதிபதிகள் தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளனர். இந்த வழக்கு விசாரணையின் போது மாநில அரசின் சார்பில் வாதாடிய ராகேஷ் திவேதி சில விஷயங்களை முன்வைத்தார். மத்திய அரசின் அதிகார வரம்பில் உள்ள விவகாரத்தில் மாநில அரசு சட்டம் இயற்றினால் அதை நிராகரிப்பதற்கு ஆளுநருக்கு உரிமை உள்ளது. ஆனால் மாநில பட்டியலில் உள்ளவற்றுக்கு நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். சட்டமன்றத்தில் அனைத்தையும் ஆராய்ந்து மசோதா நிறைவேற்றப்படுவதாக கூறிய ராகேஷ் திவேதி ஆளுநர் நிராகரிக்க வேண்டும் என்பதற்காகவே மசோதா அனுப்பி வைக்கப்படுவதில்லை. ஆனால் எந்த விளக்கமும் கொடுக்காமல் நிறுத்தி வைப்பது ஏற்புடையது அல்ல என்று வாதிட்டார். மாநில அமைச்சரவின் அறிவுரைகளின்படியே ஆளுநர் முடிவெடுக்க வேண்டும் எனவும் தமிழ்நாடு அரசு தனது வாதத்தை முன்வைத்தது. அப்போது நீதிபதிகள் ஆளுநர் விளக்கம் அளிக்காமல் திருப்பி அனுப்பினால் அவர் மனதில் என்ன உள்ளது என்பதை எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்று கேள்வி எழுப்பினர். மேலும் 2023ஆம் ஆண்டு குடியரசுத் தலைவருக்கு மசோதாக்கள் அனுப்பப்பட்ட பிறகு தற்போது வரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன? 2 ஆண்டுகளாக மசோதாக்கள் ஆளுநரிடம் உள்ளதா? ஒப்புதல் அளிக்க முடியாது என அவர் எப்போது உணர்ந்தார்? ஆளுநருக்கும் அரசுக்கும் இடையே தகவல் பரிமாற்றம் இருந்ததா என்று நீதிபதிகள் கேட்டனர். ஆளுநர் சார்பாக வாதிட்ட அட்டார்னி ஜெனரல் வெங்கட்ரமணி அனைத்து சூழ்நிலைகளிலும் ஆளுநர் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்ற அவசியமில்லை என்று தெரிவித்தார். மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பது, நிறுத்தி வைப்பது, திருப்பி அனுப்புவது, அதிருப்தியை தெரிவிப்பது என 4 அதிகாரங்கள் ஆளுநருக்கு உள்ளதாகவும் அவர் உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்தார். மாநில அரசின் மசோதாக்களில் சில முரண்பட்ட காரணங்களுக்காக ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் இருந்தால் அரசும் ஆளுநரும் இணைந்து முடிவெடுக்கும் வகையில் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம் எனவும் ஆளுநர் தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. மசோதாக்கள் மீது முடிவெடுப்பதற்கு குடியரசுத் தலைவருக்கு அனுப்புமாறு ஆளுநரை மாநில அரசு கேட்கலாமே தவிர இது எந்த வகையிலும் மாநில உரிமைகளை பறிப்பது அல்ல எனவும் ஆளுநர் தரப்பில் வாதிடப்பட்டது. இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கிய உச்சநீதிமன்ற நீதிபதி பர்டிவாலா கூறுகையில், தன்னிச்சையான அதிகாரம் என்ற கருத்துக்கு அரசியலமைப்பில் இடமில்லை. ஆளுநருக்கு மசோதா அனுப்பப்படும் போது அரசியலமைப்பு பிரிவு 200 கீழ் வழங்கப்பட்டுள்ள ஏதேனும் ஒரு நடவடிக்கை அவர் எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார். ஆளுநர் நேர்மையுடன் செயல்படவில்லை. மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்காமல் நிறுத்தி வைப்பதற்கு ஆளுநருக்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை. பிரிவு 200 கீழ் தன்னிச்சையான அதிகாரம் என்பது அனுமதிக்கப்பட முடியாதது. மாநில சட்டமன்றத்தால் மசோதா மீண்டும் நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பப்படும் போது அந்த மசோதாவை ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப முடியாது என்பது பொது விதியாக உள்ளது. இரண்டாவதாக அனுப்பப்பட்ட மசோதா முதலில் அனுப்பியிருந்தது வேறுபடும் போதுதான் இதற்கு விதிவிலக்கு உள்ளது. மசோதாக்களை நிறுத்தி வைக்கும் போதோ அல்லது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பும் போதோ ஆளுநர் மசோதா மீது எந்த ஒரு மாதத்திற்குள் முடிவெடுக்க வேண்டும். மசோதாக்கள் நிறுத்தி வைப்பது அல்லது குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவது என்பது மாநில அரசின் முடிவுக்கு முரணாக இருந்தால் ஆளுநர் அது குறித்து அதிகபட்சம் 3 மாத காலத்திற்குள் முடிவெடுக்க வேண்டும் என்று நீதிபதி பர்டிவாலா குறிப்பிட்டார். ஆளுநர் ஒரு மாநில அரசின் நலன் மற்றும் ஆலோசனைப்படியே செயல்பட வேண்டும் என்பது பொது விதியாக உள்ளது. 1935 கீழ் ஆளுநருக்கு வழங்கப்பட்டுள்ள எந்த ஒரு விருப்புரிமையும் அரசியலமைப்பை செயல்படுத்தும் போது இல்லாமல் ஆகிறது. ஆளுநர் ஒரு மாநிலத்தின் நலன் மற்றும் மாநில அரசின் ஆலோசனைப்படியே செயல்பட வேண்டும் என்பதை மீண்டும் கூறுகிறோம். சட்டப்பிரிவு 200 கீழ் அவருக்கு என தனிப்பட்ட விருப்புரிமை எதுவும் இருக்க முடியாது என்று நீதிபதி பர்டிவாலா தெரிவித்தார். இவ்வழக்கில் BR அம்பேத்கரின் வார்த்தைகளை நீதிபதி JD பர்டிவாலா மேற்கோள் காட்டியுள்ளார். ஓர் அரசியலமைப்பு எவ்வளவு நல்லதாக இருந்தாலும் அதை செயல்படுத்துகிறவர்கள் நல்லவர்களாக இல்லாவிட்டால் அது மோசமானதாகவே அமையும் என்ற வார்த்தைகளை அவர் குறிப்பிட்டார்.